வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு தோட்டங்களையும் மாடி தோட்டங்களையும் நிறைய பூச்செடிகள், காய்கறி செடிகள் இதெல்லாம் வளர்க்குறோம். சில செடிகளை வீட்டுக்குள்ளே வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். வீட்டுக்கு ஒரு அழகையும் கொடுக்கும். அதே சமயம் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் நம்ம சுவாசிக்கிற காற்றில் உள்ள நச்சுக்களையும் அகற்றுற மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு இன்டோர் பிளான்ட் பற்றி தான் நல்ல ஒரு வித்தியாசமான செடி, நல்ல ஒரு ஹார்டி பிளான்ட்டும் கூட. அதை பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த சின்ன ஒரு வீடியோ. அது என்ன மாதிரி இன்டோர் பிளான்ட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இன்டோர் பிளான்ட் தான் ஸ்னேக் பிளான்ட், இல்லைனா சான்ஸ்வேரியான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த வெரைட்டி ரொம்ப ஒரு ஹார்டி பிளான்ட்டு. நாசா ரெக்கமெண்ட் பண்ண டாப் 10 ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ்க்குள்ளே ஒன்று வர்றது தான் இந்த சான்ஸ்வேரியா பிளான்ட்டு. இந்த செடி இந்த இலைகள் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அகலமாகவும் நல்ல திக்காகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்னேக் பிளான்ட்டு. இதுக்கு பேர் சான்ஸ்வேரியா மசோனியானா அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக இதை வேல்ஃபின் சான்ஸ்வேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் அந்த திமிங்கலத்துடைய துடுப்பு மாதிரி அந்த மேலே உள்ள டிசைன் மாதிரி ஒரு குட்டி டாட்ஸாக இருக்கும். முதல்ல அந்த யங் லீஃப் இந்த தெரியுது பார்த்தீங்களா, அது புதுசாக வந்த லீஃபு. இதில் நல்லா அந்த டிசைன்ஸ் நல்லா தெரியும். நாள் ஆக ஆக மெச்சூர்ட் ஆக அந்த இலைகள் ரொம்ப டார்க் ஆயிரும். அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் பிங்க் கலர்லையும் இருக்கும். திக்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திக்காக இருக்கும். அந்த செடி வளர வளர அந்த இலைகளுமே நல்ல ப்ராட் ஆகும். கிட்டத்தட்ட நல்ல ஒரு நம்ம கை அகலத்தை உள்ளங்கை அகலத்துக்கு கூட வந்துடும், அந்தளவுக்கு வரும். நிறைய சிங்கிள் பிளான்ட்டாக கூட சேல் பண்ணுறாங்க நர்சரிஸில். நானுமே முதல்ல ஒரு 2 லீஃப் பிளான்ட்டு தான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து அப்படி, ஆனால் ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான், மெல்ல தான் வளரும். ஆனால் நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வேல்ஃபின் சான்ஸ்வேரியாலேயுமே 2 வெரைட்டி இருக்குது. இப்போ காமிக்கிறது அதோட வேரிகேட்டட் வெரைட்டி. வேரிகேட்டட்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த கலர் 2 கலரில், ஒரு எல்லோ அல்லது ஒயிட்டும் அந்த க்ரீனும் மிக்ஸ் ஆன கலரில் இருக்கும். இதுவுமே நான் ஒரு லீஃபும் ஒரே ஒரு பப்ஸ் உள்ள மாதிரி தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலாகுது. ஷார்ட்ஸு வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மெச்சூர்ட் லீஃப் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது. இன்னும் நல்லா விரித்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை அடி அகலத்துக்கு வரும். அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, மெச்சூர்ட் ஆகும்போது அந்த பிங்க் கலரில் தெரியும். அந்த எட்ஜஸ் ஒரு லைட் பிங்க் கலர்லேயும் சென்டரில் க்ரீன் கலர்லேயுமே இருக்கும். இந்த ஸ்னேக் பிளான்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த செடியை எந்த மாதிரி பாட்டிங் மிக்சரில் நடுறது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வாட்டரிங், இதுக்கு ஏற்ற சன்லைட் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த செடிகள் இன்டோரில் ரொம்ப லோ லைட்லேயுமே வளரக்கூடியதான் இந்த சான்ஸ்வேரியா பிளான்ட்டு. இதுக்கு ஓரளவு வெளிச்சம் கிடைச்சா போதும். வீட்டுக்குள்ளே வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஜன்னல் ஷேடு கிடைக்கிற இடத்துல வச்சு வளர்த்தாலே போதும். இந்த செடிகள் ரொம்ப அருமையாக வளரும். ஒரு செடி 5 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை எமிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதை நம்ம பெட்ரூமில் அந்த மாதிரி கூட வச்சு வளர்க்கலாம் இந்த சான்ஸ்வேரியா பிளான்ட்டை. அதே சமயம் நம்ம சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றில் உள்ள நச்சுக்கள், ஃபார்மால்டிகைடு, பென்சின், டொலுவின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நச்சுக்களையுமே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த சான்ஸ்வேரியா செடிகள். இன்டோரில் வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கும்போது இந்த சான்ஸ்வேரியா பிளான்ட் ஒயிட் பாட்டில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நிறைய பாட்ஸ் வித்தியாசமாக டிசைனாக வருது. அந்த மாதிரி டிசைனர் பாட்ஸில் வச்சு மேலே ஸ்டோன்ஸ்லாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்டோரில் ஹால்லையோ இல்லைன்னா லிவிங் ரூம்லேயோ இல்லை குழந்தைங்க படிக்கிற ரூம்லேயோ வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கும். இந்த சான்ஸ்வேரியா பூக்களும் பூக்கும். இன்னும் என் செடியில் பூக்கள் பூக்கலை. மற்ற சான்ஸ்வேரியாவில் பூக்கள் பூத்து ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். இதில் இந்த மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் பூக்கள், ஒயிட் கலரில் பூக்கள் பூக்கும். நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் என்கிட்ட 100+ வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நிறைய இன்டோர் பிளான்ட் பற்றியெல்லாம் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கும் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை நண்பர்களே.